ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது என்ன வீடியோனா நம்மளோட பாபாஜி ஆசிரம வீடியோ தாங்க. நம்மளோட வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் ஆசிரம வீடியோ எப்போவுமே ரெகுலராகவே வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலங்களாக ஒரு சில காரணங்களால் வீடியோ என்னால் அப்டேட் பண்ண முடியல. நம்ம வீட்டில் நடந்த ஒரு சில சின்ன சின்ன சம்பவங்கள்னால தான் என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராகவே நம்மளோட வீடியோ வந்துருங்க. நம்ம பாபாஜி ஆசிரமத்துக்கு வந்த மக்கள் எவ்வளவோ பலன்கள் அடைஞ்சவங்க. திரும்ப திரும்ப ஒரு சில நல்ல காரியங்களுக்காக வந்துட்டே தான் இருக்காங்க. நீங்களும் ஒரு சில நல்ல அனுபவங்களை இதில் கற்றுக்கலாம். உடம்பு ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும், தொழில் ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும், குடும்ப ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் பாபாஜிட்ட உங்களோட பிரச்சனையை சொன்னீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்குங்க. இது நாங்கள் உண்மையிலேயே ஒரு அனுபவப்பட்ட பாடம். எப்படின்னா, நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே இந்த ஆசிரமத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் தீர்வு கிடச்சிருக்கு. இன்ன வரைக்கும் நான் எல்லா பிரச்சனையிலேருந்தும் தப்பிச்சு போயிட்டுருக்கேன்னா அதுக்கும் முழுமையாகவே பாபாஜியோட ஆசீர்வாதம் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால் நீங்களும் ஆசிரமத்துக்கு எல்லா பலன்களும் பெறணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம பாபாஜி ஆசிரமத்துக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனையோ மக்கள், குழந்தை இல்லாதவங்க, கேன்சர் வரைக்கும்லாம் பாபாஜி சரி பண்ணியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக ஆசிரமத்துக்கு வாங்க. எவ்வளவோ போய் ஹாஸ்பிட்டலில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியும் அது நிரந்தரமான தீர்வாக இருக்காது. பாபாஜிட்ட ஒரு தொடர்ந்து ஒரு 6 மாதம் நீங்கள் பிரசாதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிளியர் ஆகிடும். ஆசிரமத்தை பொறுத்தளவில் அங்கே கொடுக்குற சாப்பாடாக இருக்கட்டும், டீயாக இருக்கட்டும், கூழாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் பிரசாதங்கள் பாபாஜி அதில் கலந்து தான் கொடுக்க சொல்லுவாங்க. அதனால் நமக்குள்ள அனைத்து பிரச்சனைகளுமே தீர்வு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கண்டிப்பாக ஆசிரமத்துக்கு நல்ல பலன்கள் அடைஞ்சுக்கணுங்கிறதுக்காக